13 ரன்ஸ். உலக T20 சாம்பியனை சாய்த்த ஜிம்பாப்வே. இந்தியாவுக்கு எதிராக உலக சாதனை வெற்றி. ICC 2024 T20 உலக கோப்பை வெற்றிக்குப் பின் ஜிம்பாப்வே நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்தியா அங்கு 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரில் விளையாடுகிறது. சீனியர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ள இந்த தொடரில் சுப்மன் கில் தலைமையில் 2024 IPL தொடரில் அசத்திய இளம் வீரர்களுடன் இந்தியா களமிறங்கியுள்ளது. அந்த நிலையில் இத்தொடரின் முதல் போட்டி ஜூலை 6ஆம் தேதி ஜிம்பாப்வே தலைநகர் ஹராரே நகரில் இந்திய நேரப்படி மாலை 4:30 மணிக்கு துவங்கியது. அதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய ஜிம்பாப்வே அணிக்கு இன்னசென்ட் கையா ஆரம்பத்திலேயே முகேஷ் குமார் வேகத்தில் டக் அவுட்டானார். அப்போது வந்து அதிரடி காட்டிய பிரையன் பெனட்டை 22 ரன்களில் அவுட்டாக்கிய ரவி பிஸ்னோய் மறுபுறம் தடுமாறிய வேஸ்லியையும் 21 ரன்களில் அவுட்டாக்கினார். அதனால் மிடில் ஆர்டரில் நிதானமாக விளையாடிய கேப்டன் சிக்கந்தர் ராசா 17, டியோன் மேயர்ஸ் 23 ரன்களில் அவுட்டாகி ஏமாற்றத்தை கொடுத்தனர். அடுத்து வந்த வீரர்களில் கிளைவ் மடாண்டே அதிரடியாக 29 ரன்களை எடுத்தார். ஆனால் இதர வீரர்கள் கை கொடுக்க தவறியதால் 20 ஓவரில் ஜிம்பாப்வே 115 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ரவி பிஸ்னோய் 3, வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட்டுகள் எடுத்தனர். அதைத் தொடர்ந்து 116 ரன்களை துரத்திய இந்தியா எளிதாக வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆரம்பத்திலேயே அறிமுக வீரர் அபிஷேக் ஷர்மா டக் அவுட்டாகி ஏமாற்றத்தை கொடுத்தார். அடுத்ததாக வந்த ருதுராஜ் 7, ரியன் பராக் 2, ரிங்கு சிங் 0 ரன்களில் அடுத்தடுத்து அவுட்டாகி மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தினர். அதனால் 22-4 என ஆரம்பத்திலேயே திணறிய இந்தியாவுக்கு கேப்டன் கில் நிதானமாக விளையாடினார். ஆனால் எதிர்ப்புறம் துருவ் ஜூரேல் 7 ரன்னில் அவுட்டாகி கைவிட்ட நிலையில் மறுபுறம் போராடிய கில்லும் 31 ரன்களில் சிக்கந்தர் ராசா சுழலில் கிளீன் போல்டானார். அதனால் தோல்வியின் பிடியில் சிக்கிய இந்தியாவுக்கு தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் முடிந்தளவுக்கு போராடி 27 ரன்களில் அவுட்டானார். இறுதியில் 19.5 ஓவரில் இந்தியாவை 102 ரன்களுக்கு சுருட்டிய ஜிம்பாப்வே 13 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. அதனால் T20 உலக சாம்பியனான இந்தியாவை தோற்கடித்து ஜிம்பாப்வே 1-0 என்ற கணக்கில் இத்தொடரில் முன்னிலை பெற்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. மேலும் T20 கிரிக்கெட்டில் இந்தியாவுக்கு எதிராக குறைந்தபட்ச இலக்கை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தி வென்ற அணியாக ஜிம்பாப்வே உலக சாதனை படைத்துள்ளது. இதற்கு முன் 2016 இல் நாக்பூரில் இந்தியாவுக்கு எதிராக நியூசிலாந்து 127 ரன்கள் கட்டுப்படுத்தியதே முந்தைய சாதனையாகும். அந்த அணியின் இந்த சரித்திர வெற்றிக்கு அதிகபட்சமாக கேப்டன் சிக்கந்தர் ராசா மற்றும் சத்தாரா தலா 3 விக்கெட்டுகள் எடுத்தனர்.